அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி ஃபஸ்ட்டு நாள் நான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறேன். வாங்க பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சக்கரை பொங்கல் தான் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வைப்பீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நான் நிறையா சக்கரை பொங்கல் செய்யலை, வீட்டு வரைக்கும் தான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் அரை கப்பு தான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கடை அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனால் நல்லா கழுவிக்கணும் பச்சரிசி, எந்த பச்சரிசியாக இருந்தாலும். இதில் 1/4 கப்புக்கு விட கம்மியாகவே நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பும் எடுத்து இது வச்சுருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்க வேண்டாம். நமக்கு அப்படியே லைட்டாக வறுத்தா போகிறோம். அந்த வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தா போகிறோம். பொன்முறவலாக வரணுன்றதெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு வறுபட்டுச்சுன்னா போதும். கறியிடாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ அதையும் அந்த அரிசி கூடையே நான் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஸ்மெல் எதுவும் வராது. ரேஷன் அரிசின்றதுனால நமக்கு பாசிப்பருப்புலேயும் நமக்கு ரொம்ப மாவு மாதிரி வரும். அதனால் அதையும் நல்லா கழுவிக்கணும். ஒரு 4-5 வாட்டி கூட நம்ம கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி ஊற்றினா இந்த மாதிரி அரிசி தனியாக பருப்பு தனியாக தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம கழுவிணும் தேய்ச்சி. அப்போ தான் நமக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். அந்த பிசுப்பு தன்மை அது கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலும் கூட. இப்போ நான் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அரிசியை. 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் நான் தண்ணி விட்டுக்கிறேன். 4 கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். 4 கிளாஸு. நீங்கள் கப்பு கணக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, கிளாஸ் கணக்கு வச்சாலும் சரி, நீங்கள் எதால் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதாலேயே நீங்கள் தண்ணி விட்டுக்கணும். நான் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கேன், 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன்னா 4 கிளாஸ் நான் தண்ணி விட்டுருக்கேன். நான் பாசிப்பருப்புக்கெல்லாம் நான் சேர்த்து எடுத்துக்கல. இப்போ நான் குக்கரில் வச்சிடுறேன். குக்கரில் ஊற்றிட்டேன். குக்கரில் நல்லா கொதி வருது. இப்போ பாருங்கள், கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் மூடி போட்டு வெயிட் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஹையில் வச்சோம் அப்படின்னாக்கா அரிசி வேகாது. நான் 1 டம்ளர் அரிசி எடுத்ததுக்கு நான் அதே டம்ளர்லேயே நான் வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி நல்லா இது மாதிரி கொதி வந்தால் போதும். இதுக்கு பாகுப்பதம்லாம் நமக்கு தேவைப்படாது. சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நல்ல சர்க்கரையாக கிடச்சிது, நல்ல வெல்லமாக கிடச்சிது அப்படின்னாக்க அப்படியே நீங்கள் ஊற்றிக்கலாம். இல்லை மண் கல் தூசியெல்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வடிகட்டி தான் சேர்த்துக்கணும். இந்த வெல்லத்தில் எனக்கு நல்லா கிளியராகவே இருக்குது. அதனால் நான் வடிகட்டலை, நான் அப்படியே எடுத்து ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம வெயிட் போனதுக்கப்புறம் அரிசி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வெந்திருக்குது. பொங்கலுக்கு கரெக்டான தண்ணி வச்சுருக்குறோம். ரொம்ப தண்ணியாலாம் போகலை. இது அப்படியே அந்த வெள்ளை கரைச்சல் அதில் ஊற்றிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம லைட்டாக உப்பு எதுக்கு போட்டோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வெல்லம் நமக்கு தூக்கி எடுத்து கொடுப்போம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு நான் 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். போட்டு அதுக்கு கூட ஒரே ஒரு கிராம்பு போட்டிருக்கேன். கிஸ்மிஸ் பழம் ஒரு 10 பழத்துக்கிட்ட நான் போட்டிருக்கேன். ஏன்னா கம்மியாக தான் நம்ம பொங்கல் பண்ணுறோம். அதனால் நம்ம கம்மியாகவே செஞ்சுக்கலாம். நிறையா செஞ்சால் தான் நம்ம நிறையா போடணும். இப்போ அந்த தாளிப்பை நம்ம அந்த பொங்கலில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாளைக்கு அரிசி புட்டு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.